முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவில் பிரிக்கப்பட்டுள்ள 8 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலமாக நம்ம அங்கே இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பற்றி பேசுகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பேச போகிற மண்டலம் கொங்கு மண்டலம். ஸோ இதற்கு பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி விரிவாக பேச நம்முடைய ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலானி நினைக்கிறார். வணக்கம் ப்ரோ. ஸோ கொங்கு மண்டலம் மற்ற மண்டலங்கள்லாம் பொறுப்பாளராக சிட்டிங் அமைச்சரை போட்டிருக்காங்க, எம்பிக்களை போட்டிருக்காங்க. ஆனால் முதலாக செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சராக, ஒரு மாவட்ட செயலராக இதுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு. சொல்லுங்கள், எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்க போகுது? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எவவேலுக்கு அந்த சேலம் சார்ந்த மண்டலங்களை பற்றி பேசும்போது எவவேலுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு பேசியிருப்போம். ஸோ அதே போல் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டையாக இருக்குது. ஸோ இங்கே எப்படி திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை இந்த முறை பாதகமாக இருக்குமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக அவங்க மண்டல பொறுப்பாளர் போடணும்னு முடிவு எடுத்தப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக தான் இருந்தார். அந்த விஷயம் அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார். ஸோ அவங்க அமைச்சர் கையில் கொடுக்கறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க. கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் இருந்தார். இவர் அமைச்சராக இருந்த எல்லா காலகட்டத்திலுமே கோவை மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சராக இருந்தார். இதில் இந்த 35 தொகுதியில் திமுக வசம் 12 தொகுதி இருக்கு. காங்கிரஸ் ஒரு தொகுதி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒரு தொகுதி. மிச்சம் இருக்கிற 19 தொகுதி அதிமுக கிட்டையும் 2 பாஜக கிட்டையும் இருக்கு. இந்த ஓவரால் மண்டலத்தில் ஆக்சுவலா என்னோட உங்களுக்கு தான் நிறைய தெரியும், உங்களுடைய சொந்த ஊர் அப்படின்றதுனால இதுல திமுகவுக்கு இருக்கிற பெரிய சவால் அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் உருவாகி இருக்கிறது. நீங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கான வாக்குகள், பாஜகவும் செல்வாக்கா இருக்கிறாங்க. பாஜகவினுடைய மொத்தம் 4 எம்எல்ஏக்கள்ல 2 பேர் இந்த மண்டலத்துக்குள்ளதான் வராங்க. ஒரு எம்எல்ஏ கோயம்புத்தூர்லயும், இன்னொரு எம்எல்ஏ ஈரோட்லயும். ஸோ அதிமுக பாஜக கூட்டணியே திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பல சமூக கணக்குகளும் இங்க இருக்கு. இப்போ ஆபியஸா கொங்குவேளாளர் கவுண்டர் சமூகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெரிய அளவுல பேக் பண்ணுது. 2017 இருந்து 2021 வரைக்குமான எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி நீடிச்சிருந்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் காரணம் இல்லை, கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய பேர் அதுக்கு உதவி பண்ணாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ், கட்சிகளை கடந்து நிறைய பேர் இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதல் முறையா முதலமைச்சர் ஆயிருக்கிறார். ஸோ அந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அந்த உதவியை பண்ணாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த உதவிகள்லாம் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சதா? நிதி சார்ந்த உதவியா இருக்கட்டும், லாபி பண்றதா இருக்கட்டும், சமூகத்தினுடைய பல பல இதுல இருக்கிறவங்க, பல அடுக்குகள்ல இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், ஆட்சி பணியில இருந்தவங்க, நீதிபதிகளா இருந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்து சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கிறார். முதல் முறையா முதலமைச்சரா இருக்காரு இந்த சமூகத்திலிருந்து. ஸோ அது நீடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணாங்க. இப்பவும் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், அவங்களுடைய ஆதிக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் அந்த சப்போர்ட் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமான 2 முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அவங்க 2 பேருடைய தொகுதியும் இதுக்குள்ளதான் வருது. தங்கமணியினுடைய குமாரபாளையம் தொகுதி நாமக்கல் மாவட்டத்தில் வருது. எஸ்பி வேலுமணியுடைய தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர்ல வருது. தொண்டாமுத்தூர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா தொகுதிகளையுமே எஸ்பி வேலுமணி அவருடைய கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தார். 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்னெடுத்து சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 18 தொகுதிகளுக்கும் சென்னைக்குள்ள 9 மாவட்ட செயலாளர்கள் இப்ப இருக்கிறாங்க. ஆனா அவரால் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. குறிப்பா சிவி சண்முகம் விழுப்புரத்தில் அதை அனுமதிக்கல. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர்ல அதை அனுமதிக்கல. ஸோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல அது இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் அவங்களுடைய பவரை காட்டுவாங்க. அப்படிங்கும்போது இது செந்தில் பாலாஜிக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றி பெற்று கொடுத்தார். மக்களவை தேர்தலில் சிறைக்குள்ள இருந்துகிட்டே கோயம்புத்தூர்ல திமுக வேட்பாளரை வெற்றி பெற வச்சார். கரூர்ல காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற வச்சார். இப்போ அவர் வெளியில இருக்கிறார். இப்போ அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கான காரணமே தேர்தல் நேரத்துல மறுபடியும் சிறைக்குள்ள போற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடக்கூடாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஒன்னும் அமைச்சரா இருங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போங்க அப்படின்னப்போ அவர் தேர்தல் நேரத்தில் வெளியில இருக்கணும், தேர்தலுக்கு அவரை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டது. ஸோ இதுல நம்ம ஒவ்வொரு மாவட்டமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் மாவட்டம் கோயம்புத்தூர். ஸோ அதுல இருக்கக்கூடிய மொத்த 10 தொகுதிகளுமே அதிமுக கூட்டணி வசம். வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு, மற்ற 9 தொகுதிகளையும் அதிமுக கைப்பற்றி வச்சிருக்கிறது. 2016 எதிர்கட்சியான சமயத்துல கூட ஒரு தொகுதியை திமுக வெற்றி பெற்றிருந்தார். சிங்காநல்லூர் தொகுதியில கார்த்திக் வெற்றி பெற்றிருந்தார். ஆனா அவங்க ஆட்சி அமைச்சப்போ மொத்தமா இந்த மாவட்டத்தை லூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய தொகுதிகளில் ஒரு பார்டர்ல திமுக தோல்வி அடைஞ்சிருந்தது. பொள்ளாச்சி தொகுதியா இருக்கட்டும், மேட்டுப்பாளையமா இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒரு குறைந்த வித்தியாசத்துல தான் அவங்க வெற்றி வாய்ப்பை
தவற விட்டுருந்தாங்க. ஒரு அதிகமான கோஷ்டி பூசல் இருக்கிற ஒரு பகுதி. நீங்கள் கோயம்புத்தூரில் திமுகவுக்கான ஆள் யார், திமுகவுக்கான அடையாளம் யார் அப்படின்னா பொங்கலூர் பழனிசாமிக்கு பிறகு கோவை திமுகவுக்கு இவங்க தான் அடையாளம் அப்படின்னு சொல்ற மாதிரியான உருவாகவே இல்லை. இல்லை அவங்க உருவாக்கப்படாமல் வந்து பார்த்துக்கிடப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. எஸ்பி வேலுமணியினுடைய ஆதிக்கம் அதிகமானது. எஸ்பி வேலுமணி கூட நிறைய திமுக காரங்க வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் வந்து பேசப்பட்டது. பழைய திமுக காரங்களுக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்கப்படலை. 2016 தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன கட்சிக்காரங்க தான் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வேட்பாளர் கலைஞர் முன்னாடியே பேசின விஷயங்கள்லாம் கோயம்புத்தூர்ல நடந்தது. ஸோ அதுக்காக தான் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா கரூர்ல இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கான பொறுப்பு அமைச்சராக அனுப்புனாங்க. அவர் ஆட்சியில் பொறுப்பு அமைச்சராக இருந்ததோட கட்சியும் வந்து அங்கே அவர் தான் பார்த்துக்கிட்டார். இப்போ 10 தொகுதி தொடர்பாக செந்தில் பாலாஜி ஒரு சர்வே எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்தது கொங்கு மண்டலத்தில். இப்போ கொங்கு மண்டலத்தில் அவருடைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க தொகுதிகளில் ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அந்த சர்வே வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 10 தொகுதிகள்லையும் திமுக வீக்கா இருக்கு, கட்சியினுடைய அமைப்பு ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கோஷ்டி பூசல் அதிகமா இருக்கு. ஆனா வேற ஒரு ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு உதவலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அந்த சர்வேல அவருக்கு சொல்லப்பட்டதா வந்து தகவல்கள். சமீப காலமா செய்திகள் என்ன பார்க்க முடியுதுன்னா, செந்தில் பாலாஜி வேலுமணி 2 பேருமே வந்து ஒரு பெரிய தலையில். ஸோ எப்படின்னா மொத்தம் 10 தொகுதிகள் இருக்குன்னா 5 தொகுதிகள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கணக்குக்கு வந்துருக்குது. செய்திகளை பரவாயில்ல வெளிப்படையாகவே இப்போ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது திமுக கோயம்புத்தூர்ல திமுக வந்து வெற்றி பெறணும்னா இந்த மாதிரியான ஒரு மறைமுக டீலிங்லாம் அவசியமாகுது அப்படின்னு சொல்லி செய்திகளும் பரவாயில்ல. நான் கேள்விப்பட்டேன். பட் இது வந்து திமுகவுக்கு நல்ல ஆஃபர். 0ல இருந்து 5 போறது அப்படின்றது அவங்களுக்கு பெருசு. ஆனா 10ல இருந்து 5க்கு போறது அப்படிங்கிறது வந்து எஸ்பி வேலுமணிக்கு அது நல்லது இல்ல. இது எஸ்பி வேலுமணி எப்படி ஒத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக், கௌரவ பிரச்சனையாவே அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. திமுகவுக்கு இது ஓகே, 0ல இருந்து 5 போறது அவங்களுக்கு ஓகே. 10ல இருந்து 5க்கு வர்றதுக்கு எஸ்பி வேலுமணி ஒத்துக்குவாரா? இல்ல அப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் நடக்குதுன்றதெல்லாம் பெருசு. இந்த செய்தி எனக்கும் வந்தது. அவங்க 2 பேரும் வந்து ஒரு டீலுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க, ஆளுக்கு 5 தொகுதிகளா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. பட் இது எஸ்பி வேலுமணிக்கு எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இது தொடர்பான சந்தேகத்தை வந்து எழுப்புது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து கோயம்புத்தூர்ல திமுக வீக்கா தான் இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு அது ரொம்ப டஃப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா செந்தில் பாலாஜி திமுகவுக்குள்ள வளர்றத திமுகவுல இருக்கிற நிறைய சீனியர்களே வந்து விரும்பல. குறிப்பா திமுகவுக்குள்ள இன்னைக்கு பவர் சென்டர்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ச்சியா சொல்லப்படுறது உண்டு. அப்படி இவருக்கு முன்னாடி அதிமுகவுக்குள்ள இருந்து இங்க வந்தவங்களே இவருடைய வளர்ச்சியை விரும்பல. என்ன இவர் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ரொம்ப நெருக்கமா போறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ இத்தனை தடைகளையும் தாண்ட வேண்டி இருக்கிறதுனால செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவார். அடுத்து நீலகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்து திமுகவுக்கு சாதகமான ஒரு மாவட்டம் தான். ஆனா நீலகிரியில கடந்த முறை வந்து திமுக ஒரு தொகுதியில தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 2016 வந்து ஒரு தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. 2 அந்த திமுக கூட்டணி 2 அதிமுக 1 அப்படின்றது வந்து 2016 கண்டினியூ ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கூடலூர் தொகுதியில வந்து திமுக சிட்டிங் எம்எல்ஏ வந்து மாத்திருந்தாங்க. 2011 2016 2 முறை வெற்றி பெற்ற எம்எல்ஏவை மாத்தி வேற ஒருத்தருக்கு வந்து கடந்த முறை சீட் கொடுத்திருந்தாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருச்சு. இத்தனைக்கும் வந்து கூடலூர் தொகுதியில இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மலையக தமிழர்கள் அதிகம். அங்க இருக்கிற நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டதே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த மலையக தமிழர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற தொழிலாளர்களினுடைய வாக்குகள் வந்து எப்பவுமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள் திமுக ஆட்சி காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது, இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அவங்களுடைய ஆதரவு எப்பவுமே திமுகவுக்கு இருக்கும். கடந்த முறை வந்து அதிமுகவும் புலம்பெயர்ந்து வந்த இலங்கை தமிழர் ஒருத்தருக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு டஃப் ஃபைட்டாக மாறி பழைய எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்க இந்த விஷயங்களால் வந்து அங்கே திமுக வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தது. இப்போ வந்து குன்னூர் தொகுதியில் வெற்றி பெற்ற ராமச்சந்திரன் வந்து தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக இருக்கிறார். இன்னொரு தொகுதியில் உதகமண்டலம் தொகுதியில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து இருக்கார். ஸோ இந்த 3 தொகுதியில் வந்து அவங்க 3லையுமே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 2016 குன்னூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சு கூடலூரில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கு வந்து கோஷ்டி பூசல் காரணமாக இருந்தது. எல்லா இடங்கள்லையுமே வந்து திமுகவுக்கு கோஷ்டி பூசல் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. நீலகிரி மாதிரி அவங்களுக்கு சாதகமான மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதியை வந்து அவங்க இழக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த கோஷ்டி பூசலை வந்து ஒரு சரி பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து திருப்பூருக்கு வந்தோம் அப்படின்னா திருப்பூரில் வந்து 4 தொகுதிகள் தான் இவருடைய கண்ட்ரோலில் வருது. அதில் 1ல் மட்டும்தான் இப்போ திமுக சிட்டிங் எம்எல்ஏவா வந்து இருக்கிறாங்க. இதில் பல்லடம் வந்து ரொம்ப சவாலான ஒரு தொகுதியாக வந்து திமுகவுக்கு எப்பவுமே இருக்குது. அதே மாதிரி அவினாசி முன்னாள் சபாநாயகர் தனபால் வந்து இப்போ எம்எல்ஏவா இருக்கிறார். திருப்பூர் தெற்குல மட்டும் வந்து இப்போ திமுக எம்எல்ஏ இருக்கிறார். ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மண்டலத்தில் இந்த முதல் 3 மாவட்டங்களை தவிர்த்துட்டு கீழே இருக்கிற 3 மாவட்டங்களை பார்த்தா அது திமுகவுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. கரூர், நாமக்கல், ஈரோடு. இதில் வந்து 2016 வரைக்கும் கரூரும் வந்து திமுகவுக்கு சாதகமான மாவட்டமாக இல்லை.
செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கரூர்ல இருக்கிற 4 தொகுதிகளையுமே திமுக வந்து கைப்பற்றுது. இந்த கரூர்ல நடத்தின மேஜிக்கை இந்த 35 தொகுதிகளையும் செந்தில் பாலாஜி எடுத்துட்டு போவாரா அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நாமக்கல்ல வந்து 6 தொகுதிகளில் திமுக 3 தொகுதிகளில் கூட்டணி கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்றுன்னு சொல்லிட்டு 4 தொகுதிகளில் வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி பெற்ற இதுலயே பார்த்தோம் அப்படின்னா 2016 எதிர்கட்சியா இருக்கும்போது வெற்றி பெற்ற பரமத்திவேலூர் வந்து இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ நாமக்கலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நாமக்கலினுடைய அரசியல் நிலவரம் எப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன்? நாமக்கலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த எந்த கட்சிக்கு ஆதரவு அலை வீசுதோ மக்கள் வந்து அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற மென்டாலிட்டியில தான் எல்லாமே இருப்பாங்க. பொதுவாக அங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே வந்து ப்ராப்பர் கொங்கு பெல்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா முதலியார் இன மக்களும் இருக்காங்க, அதே மாதிரி கவுண்டர் இன மக்கள், பட்டியலினத்தவர், ஸோ எல்லாமே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாக்குகள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இப்படி தான், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது. ஸோ அந்த மென்டாலிட்டி இருப்பாங்க. இப்போ நாமக்கலை பொறுத்த வரைக்கும் திமுகவில் 2 மாவட்டங்கள் இருக்குது, கிழக்கு மேற்கு மாவட்டங்கள். இப்போ மேற்கு மாவட்ட செயலாளராக வந்து ஆல்ரெடி மதுரா செந்தில் இருந்தார். இப்போ மூர்த்தி அவர் வந்து பரமத்திவேலூரில் 2021 வெற்றி வாய்ப்பு இருந்தது. ஸோ அவரை வந்து மீண்டும் இப்போ மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க. அதே போல நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் KRN ராஜேஷ்குமார் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஸோ இங்கே கோஷ்டி பூஷணுங்கிறது வந்து கட்சிக்குள்ள பெருசாக இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே இந்த நாமக்கல் மாவட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூஷல் இந்த சமயத்தில் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்த போது வந்துச்சு. 2014 திமுக தோல்விக்கு காரணம் வந்து அந்த கோஷ்டி பூசல் தான் பெரிய ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அதனை தொடர்ந்து தான் வந்து நாமக்கல் மாவட்டத்தை 2ஆக பிரித்து இந்த மாதிரி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் நியமித்தாங்க. இப்போது இந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மாற்றத்துக்கு காரணமும் வந்து அவர் வந்து உள்ளூர் நிர்வாகிகளை வந்து அனுசரித்து போல. ஸோ அது முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது. ஸோ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோஷ்டி பூஷணுங்கிறத தாண்டி இப்போ இங்கே ஒரு அமைச்சராகவே அமைச்சராகவே இருக்கனாலும் அவங்க வந்து இப்போ நம்ம நிறைய மாவட்டங்களில் பேசணும்ல, மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள், இங்கே லோக்கல் எம்எல்ஏக்கள், இவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல். ஸோ நாமக்கல் மாவட்டத்தை வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி இருக்காது. ஸோ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 தொகுதிகள். 6 தொகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் வந்து தனி தொகுதி. இப்போது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரக்கூடிய மதிவந்தன் இருக்காரு. அதே போல் சேந்தமங்கலம் பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய தொகுதி, கொல்லிமலையெல்லாம் இருக்கனால ஸோ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து பொன்னுசாமி, ஸோ அவர் வந்து தொடர்ச்சியாக எம்எல்ஏக்காக இருந்துறாரு. அதே போல் திருச்செங்கோடு கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் அங்கே டஃப்பான தொகுதினா ஒன்று தான். இங்கே இப்போ அதிமுக பரமத்திவேலூரில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி திமுகவுக்கு டஃப் கொடுக்குற தொகுதினா குமாரபாளையம் தான், முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கக்கூடிய தொகுதி. ஸோ இங்கே நாமக்கலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரிய சவாலாக இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஈரோடு தொகுதி. ஈரோடு மாவட்டத்தில் திமுகவுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அங்கே அமைச்சர் முத்துசாமி இருக்கிறார். செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டப்ப எல்லாம் அவருடைய போர்ட்ஃபோலியோ முத்துசாமிக்கு தான் போச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் முத்துசாமி தான் அந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்டார். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி இந்த ரிஃப்ட் ஒன்று கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ முத்துசாமிக்கும் சேர்த்து செந்தில் பாலாஜி பொறுப்பாளராக்கப்பட்டிருக்கார். முத்துசாமி வந்து அதிமுகவில் ஒரு சீனியர் மோஸ்ட் லீடராக இருந்தவர். எம்ஜிஆர் காலகட்டத்தில் வந்து சீனியர் மோஸ்ட் லீடராக இருந்தவர். ஜெயலலிதா ஜானகி ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அது திருப்பி வந்து அது மெர்ஜானப்போ வந்து அதில் ஒரு முக்கியமான ரோல் வந்து முத்துசாமிக்கு இருந்தது. அதிமுகவில் இருந்து ஸ்டாலினே வந்து அவரை திமுக கூட்டிட்டு வந்தார். என்னுடைய சீனியர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமி வந்து ஸ்டாலின் திமுகவை கூட்டிட்டு வந்தார். ஸோ அப்படியான ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜிக்கு சபார்டினேட் மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது வந்து அங்கே ஒரு கிளாஷை உருவாக்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அருந்ததியினர் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற மாநிலங்களவை தேர்தலுக்கு எல்லா கட்சியும் 2 கட்சியுமே வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இதுல அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சந்திரசேகர் அப்படிங்கிற எம்பிக்கு வந்து அவருடைய பதவிக்காலம் முடியுது. அவர் வந்து அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு பதிலாக ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு வந்து எம்பி பதவிக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த மார்ச்ல 6 எம்பி பதவிகள் வந்து காலியாகுது. அதுல திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்தியூர் செல்வராஜினுடைய பதவிக்காலம் முடியுது. அவர் அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்தவர். திமுக மறுபடியும் வந்து ஒரு அருந்ததியினர் தான் அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கட்சிக்குள்ள பேசப்படுது. இந்த அதிமுக அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டதற்கும் மீண்டும் வந்து திமுக இன்னும் ஒரு அருந்ததியினர் சமூகத்தை சேர்ந்தவரை மறுபடியும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்குமான அந்த வித்தியாசம் இங்கே வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே வந்து கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கொங்குவேளாள கவுண்டர்களுடைய வாக்குகளும் அதிமுகவுக்கு கணிசமாக போகும், அருந்ததியினர் சமூகத்தினுடைய வாக்குகளும் வந்து அதிமுக கணிசமாக போகும். நீங்கள் 2019 தேர்தலுக்கு பிறகு திமுக விசிக கூட்டணினால ஆதி திராவிடர்களுடைய வாக்குகள் திமுக கூட்டணிக்கு திரும்பின அளவுக்கு அருந்ததியினர் சமூகத்தினுடைய வாக்குகள் இன்னும் வந்து திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் திரும்பலை அப்படிங்கிறதா வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த ஃபேக்டர் வந்து கை கொடுக்குமா அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி அதிமுகவில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம், கொங்கு பகுதி மக்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் திமுகவில் இருக்கா
அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் நீங்கள் திமுகவினுடைய தலைமை கழக பதவிகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், இந்த ஹைரார்க்கில கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா அங்கே அந்தியூர் செல்வராஜ் மட்டும்தான் இருக்கிறார். ஆராசா நீலகிரி தொகுதியினுடைய எம்பியா இருந்தாலும் அவர் வந்து மத்திய மண்டலத்தை சேர்ந்தவர், பெரம்பலூர்காரர் அப்படின்னாலும் அது மத்திய மண்டலத்தை சேர்ந்தவர். அதை தாண்டி கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகத்தை சார்ந்த யாருமே வந்து திமுகவினுடைய இந்த தலைமை கழக பதவிகளில் டாப் பதவிகளில் இல்லை அப்படிங்கிற விஷயம். சுப்புலட்சுமி ஜெகதீசன் இருந்த அந்த பதவியில் வந்து பிறகு யாரும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச திமுக பொதுக்குழுவில் ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. அங்கே வந்து துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் நடந்த சில மாற்றங்களால் அதை வந்து திமுக தலைமை கைவிட்டுருச்சு. ஸோ அது வந்து இங்கே இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய அளவிலான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இப்போ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அந்த கட்சியினுடைய எல்லா முடிவுகளையும் எடுக்கிற இடத்துல எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாஜகவில் பார்த்தா வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை இவங்கெல்லாம் செல்வாக்கு மிக்க நபர்களாக இருக்கிறாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லை இவங்களை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு செந்தில் பாலாஜியை தான் வந்து காட்டியிருக்கீங்க. அந்த செந்தில் பாலாஜியும் வந்து கரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு கரூரினுடைய மாவட்ட செயலாளராக தான் இருக்கிறார். இந்த கோர் கொங்கு பகுதியிலிருந்து ஒருத்தருக்கான எந்த பொறுப்பும் வந்து கொடுக்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒன்று. இன்னொன்று வந்து திமுகவுக்குள்ள இருக்கிற சிக்கல், ஸ்டாலின் இந்த பதவிகளுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு அதிமுகவிலிருந்து வந்தவங்களை வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்க கூட எல்லாம் ஒரு நெருக்கமாக இருந்தாலும் அதிகபட்சமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது வந்து மாவட்ட செயலாளர் பதவி தான். அதை தாண்டி தலைமை கழக பொறுப்புக்கு வந்து ஒரு பாரம்பரியமான திமுக காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படி பாரம்பரியமான ஒரு திமுக காரராக கொங்கு மண்டலத்தில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து திமுகவுக்கு வந்து இன்னும் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே வந்து செந்தில் பாலாஜியை திமுக தலைமை முழுமையாக வந்து நம்பி இருக்கிறாங்க. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வாய்ப்பாக தான் இது இருக்குது. 2024 மக்களவைத் தேர்தலிலே திமுகவுக்கு இருந்த பிளான் வந்து கொங்கு மண்டல தொகுதிகளை வந்து செந்தில் பாலாஜியினுடைய பொறுப்பில் கொடுக்கணும் அப்படின்றதான். அப்போ வந்து ஒரு ஜெயிலில் இருந்தார். ஆனால் ஜெயிலில் இருந்துமே அவர் தான் வந்து தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார். தேர்தல் வேலைகள் வந்து அவருடைய மேற்பார்வையில் அவருடைய ஆலோசனைகளின் பேரில் தான் நடந்துகிட்டு இருந்தது. கரூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்த அப்போ 2024 கரூர் தொகுதியினுடைய பொறுப்பாளராக ராஜ்யசபா உறுப்பினர் MM அப்துல்லா இருந்தார். அவருக்கு செந்தில் பாலாஜியினுடைய காரை வந்து கொடுத்துருந்தாங்க. கரூரில் ஒரு தேர்தல் வேலை பார்த்தப்போ செந்தில் பாலாஜியினுடைய காரில் தான் அவர் போயிட்டு வந்துகிட்டு இருந்தார். ஸோ அவர் ஜெயிலில் இருந்து வந்து அந்த அவருடைய ஆலோசனை பேரில் தான் தேர்தல் பணி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அவரே நேரடியாக களமிறங்கி இருக்கிறதுனால திமுகவுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை 2021 கரூரில் நடத்தின மேஜிக். நீங்கள் 2016 தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் இருக்கிற 4 தொகுதிகளில் குளித்தலையில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருந்தது. அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருந்தார். கரூரில் வந்து விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருந்தார். கிருஷ்ணராயபுரத்துலையும் வந்து அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது. அதை 1லிருந்து 4 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி தான் மாற்றினார். கோயம்புத்தூர் உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர் மாநகராட்சி திமுக பக்கம் கொண்டு வந்ததும் செந்தில் பாலாஜி தான் பண்ணியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தை இந்த 35 தொகுதிகளையும் அவர் பண்ணுவார், இல்லை இந்த 35 தொகுதிகளை எத்தனை தொகுதிகளில் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி வர்சஸ் இங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஃபேஸை வந்து திமுக நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த 14 அப்படின்றது வந்து திமுகவினுடைய கவுண்டா இருக்கு. இந்த 35ல் இது 20 தாண்டி போயிருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜி இன்னும் வந்து திமுகவுக்குள்ள வளர தொடங்குவார். நம்ம தங்கம் தென்னரசுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது அடுத்த தலைமுறை தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலினுக்கான தளபதிகளை வளர்த்தெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் வந்து இந்த மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலில் வந்து இருக்கு. அதுல தென் மாவட்டத்துக்கு தங்கம் தென்னரசு இருந்த இடத்துல வந்து கொங்கு மண்டலத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்க போறது செந்தில் பாலாஜி தான். ஸோ அதை நோக்கி தான் வந்து இந்த வேலை வந்து நகரும். இந்த 14 அப்படின்றது வந்து 20 மாறுதா இல்லை செந்தில் பாலாஜி 25 மாத்துறா? அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க் அதுதான். நீங்கள் 14 தொகுதிகள் நீங்கள் ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா இந்த 14 தக்க வைக்கிறது, இந்த 14க்கு மேலே எவ்வளவு எடுக்கிறது. அதிமுக 21. நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு தேர்தலை சந்திக்கும் போது இந்த தொகுதிகளை தக்க வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்டாக தான் நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தான் அந்த ஆட்சி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர் எவ்வளோ ப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்குது. ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலமே வந்து ஒரு மாதிரி ஸ்டேக்கில் தான் போய் நின்றுகிட்டு இருக்கு. அவர் சூழ்ந்து இருக்கிற வழக்குகள், இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து. ஸோ இந்த 35 தொகுதிகளில் திமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். நிறைய பிரச்சனையும் இருக்குது. கோஷ்டி பூசலில் தொடங்கி சமூக கணக்குகளில் தொடங்கி நிறைய பிரச்சனைகளும் குறிப்பாக சொல்லப்படுறது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சமூக கணக்குகள், கோஷ்டி பூசல், கூட்டணி கட்சிகளினுடைய விஷயங்கள்னு சொல்லி எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வந்து செந்தில் பாலாஜி எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம். 8 மண்டலங்களை பற்றி விரிவாக நிறையா பேசியிருக்கோம்.
ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? ஸோ அடுத்து வேட்பாளர்கள் தேர்வுலாம் இருக்குது. ஸோ அது வேட்பாளர்கள் தேர்வு இருக்குது. அடுத்து வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டினியூஸாக பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி ப்ரோ. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.